விருச்சிக ராசிக்கு ஏப்ரல் 2026 எப்படி இருக்குன்னு வீடியோ தொகுப்பு. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஜாப் அண்ட் ஃபியூச்சர் லைஃப் அப்படின்னு அது கரெக்டாக போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சரண்டர் லைஃப் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த சரண்டர் லைஃப்க்கான ப்ரிப்பரேஷனாக நீங்கள் இந்த மாதத்தை வச்சுக்கலாம். உற்சாகம், மனத்தெளிவு, வெற்றி, இதுதான் வாழ்க்கை. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பட்டேல். நண்பர்களே, இந்த வீடியோ விருச்சிக ராசிக்கு ஏப்ரல் 2026 எப்படி இருக்குன்னு வீடியோ தொகுப்பு. நண்பர்களே, மாத பலன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் முழுதும் ஒரு பிளான் பண்ணிக்கலாம், அதை ரீச் பண்ணலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாதமாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போகலாம். வார பலன் கொடுக்குறேன், இன்னும் அக்யூரேட்டாக எடுத்துகிட்டு போகலாம். தினசரி பலன் கொடுக்குறேன், இன்னும் நீங்கள் ஷார்ப்பாக இருந்துக்கலாம். மனதை நீங்கள் ஷார்ப்பாக வச்சுக்கலாம். ஒரு இலக்கை நோக்கி பயணம். இங்கேருந்து திருச்செந்தூர் போகிறோம், முருகர் கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக போகிறோம். அப்போ பை ரோடு போகிற பொழுது நம்ம எப்படிலாம் போக போகிறோம்? ஃப்ளைட்டில் வந்து எப்படி சென்னை இறங்க போகிறோம், அல்லது ஃப்ளைட்டில் வந்து மதுரை இறங்க போகிறோமா, மதுரையிலேருந்து பை ரோடு எப்படி போகிறோம்? மழை பெய்யுது, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ரோட்டில் சாப்பிட்றக்கு ஒன்றும் கிடைக்கல, பட் எனிகோ நம்ம திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துருவோம். அப்போ இலக்கை அடையிறதுல ஒரு கோயிலுக்கு போகும்போது எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம், அதே மாதிரி நம்ம ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், வெற்றி அடையணும் அப்படின்னா அதற்கும் ஃபோக்கஸாக இருந்து நீங்கள் ரீச் ஆகணும். அதற்கு இந்த தினசரி பலன், மாத பலன், வருட பலன், வாரப்பலன் உங்களுக்கு பயன்படும். ஃபைன் நம்பரில் இப்போ இதில் அந்த ராசிய செவ்வாய் வந்து 5ஆம் வீட்டில் சனியோட சூரியனோட இந்த உடம்புக்கும் மனசுக்கும் அவ்வளோ சரியாக இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி விருச்சிக ராசிக்கு உடம்பு வந்து ஒரு 10-20% தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னத்தினால தொந்தரவு வருதுன்னு பார்த்து அதை சரி பண்ணிங்க. என்ன வரலான்னு நீங்கள் கேட்டீங்கன்னாங்க, ரத்தத்துலேயோ வயிற்றுலேயோ உங்களுக்கு கோளாறு வரலாம். ரத்தத்துலேயோ வயிற்றுலேயோ உங்களுக்கு கோளாறு வரலாம். அதுபோல் ஜாதகத்துலேயும் எப்படின்னு பார்த்துக்குங்க. என்ன கோளாரோ அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. மறுபடியும் வராமல் பார்த்துக்குங்க. இப்போ நாசல் பிளாக் ஆகுதுன்னா எதனால் நாசல் பிளாக் ஆகுதுன்னு அதை சாப்பிடாம விட்டுறணும், அந்த கிளைமேட்டுக்கெலாம் போகாமல் விட்டுறணும். அந்த மாதிரிலாம் நீங்கள் கரெக்டாக யோசித்து அந்த உடலை உங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. மனதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 75-80% 100% கீழே தான் இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. தயவுசெய்து சொல்கிறேன், மனத்தெளிவுங்கிறது, மன உறுதிங்கிறது ஒரு 50-100 மடங்கு தாண்டிங்கன்னா தான் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து ஸ்டேட் லெவலுக்கும் ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ மனத்தெளிவு வேண்டும், மன உறுதி வேண்டும். அப்படியே உங்களால் மனத்தெளிவு மன உறுதியும் அடைய முடியலன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுறேன். ஏன்னா ஒரு இலக்கை அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளை வசதிட்டோம்னா வாழ்க்கையில் ரீச் ஆயாச்சு. 5 மடங்கு 10 மடங்கு ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும். அதை நான் உங்களுக்கு கைடு பண்ணுறேன். அடுத்த பாயிண்ட்டு, குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதையை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். காரணம், குரு பார்வை வந்து 2ஆம் வீட்டில் 2 வீட்டையும் பார்க்குறான். அப்போ ரொட்டீன் டைப் ஆஃப் லைஃப்பில் முடிந்த வரைக்கும் நம்மளால் ஜமாளிக்க முடியும்னா ஜமாளிக்க முடியும். ஆனால் தைரியமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. காரணம், 3 சனியோட சூரியன் செவ்வாய் சேர உங்களுடைய 5ஆம் வீட்டில். அப்போ அந்த வீடு நன்றாக இல்லை, 5ஆம் வீடு நன்றாக இல்லை. 3 அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கலாம்னா இருக்கக்கூடாது. அப்போ உங்களுடைய ஒரு தைரியமான முடிவுகள் உங்களை தப்பாக எடுத்துகிட்டு போயிருங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம். அங்கே சூரியன் செவ்வாய் சேர்க்கிற பொழுது உங்களுடைய குழந்தைகளோட வம்பு வழக்கு வரலாம், அரசாங்கத்தோட தொந்தரவு வரலாம், பூமி ப்ராப்பர்ட்டிஸோட தொந்தரவு வந்தாலும் அது கணக்காயிரும். அம்மாவோட தொந்தரவு வந்தாலும் கூட சொல்லலாம், பெண்களோட தொந்தரவு வந்தாலும் கூட சொல்லலாம். அப்போ இது ஒரு கம்முன்னு இந்த ஒரு மாதம் முழுவதும் கேரி ஆன் பண்ணிடணும். சரி, என்ன பண்ணலாம் அதை நான் சொல்கிறேன். இந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் செவ்வாய் செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 28 வரைக்கும் சூரியன் புதன், செவ்வாய் புதன் சனி. அப்போ இதுக்குள்ளார சூரியன் வேறு. அப்போது இது ஒரு பெரிய யுத்த களம். அதனால தான் ஈரானில் வந்து இந்த வார் போயிட்டுருக்கு. அது நம்மளை தொந்தரவு பண்ணுது. ஒரு 2020 திரும்ப வருதோன்னு என் மைண்டுக்குள்ளே தோணுது. அப்போது இந்த பாதிப்பு இந்த மாதத்தோடு நிற்காமல் இப்போ இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சில துர்சம்பவங்கள் உலகத்தில் அது அப்படியே நீண்ட காலத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். 6 மாதம் 1 வருஷத்துக்கு கூட. அப்போ பொருளாதார சிக்கல் 2 மடங்கு விலைவாசி என்ன செய்ய போகிறோம்? தட்டுப்பாடு ஏற்பட்டால் என்ன செய்ய போகிறோம்? கேஸ் சிலிண்டர் கிடைக்கல என்ன செய்ய போகிறோம்? பெட்ரோல் கிடைக்கல என்ன செய்ய போகிறோம்? இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுமையாக கூலாக நைஸாக அழகாக எடுத்துகிட்டு போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தையோட சரியாக வரமாட்டேங்குது, குடும்பத்தோட சரியாக, மனைவியோட சரியாக வரமாட்டேங்குது, அரசாங்கத்தோட சரியாக வரமாட்டேங்குது, தாயோட சரியாக வரல, தகப்பனோட சரியாக வரல. ஸோ சம் கைண்ட் ஆஃப் வாப்ளிங் இன் திஸ் மந்த். ஸோ அது ஜஸ்ட்டு கூலாக போங்க. கிரேட்டஸ்ட் ஈவெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். என்றைக்குமே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ராயல் தான். நம்ம ஃபோக்கஸ் மட்டும் மாற்றிக்கிட்டே போதும். எங்கே ஃபோக்கஸ் வைக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடனோ கவலையோ எதிரியோ போட்டியோ பொறாமையோ லைவில் இருக்கும், தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. என்றைக்குமே கண்டிப்பாக ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா ஜெயிப்போம்னா மட்டும் எடுங்க. அதான் நல்லது சைக்காலஜிக்கலி. ஏன்னா நீங்கள் 6 மாதம் தொடர்ந்து போராடி அதன் பிறகு ஜெயிக்க முடியும்னா அந்த 6 மாதம் டைமிங் சேர்ந்து வேஸ்ட்டாக போயிடும்.
அப்போது ஒரு எதிர்காலத்தில் எளிதாக போகக்கூடிய இப்போ வாழ்க்கையை நம்ம டஃப் ஃபைட் பண்ணிக்கிறோம். அப்போ 6ல் இருக்கிற சுக்கரனும் 6க்குரிய செவ்வாய் 5ல் இருக்கிறதும் 7ஆம் வீட்டுக்கு சுக்கரன் 19ஆம் தேதி மாறுறதும் இதெல்லாம் ஒரு போட்டி பொறாமைக்குரிய காலத்துக்குள்ளார உலகத்துக்குள்ளார கொண்டு போய் உங்களை விட்டுரும். ஸோ இந்த போட்டி பொறாமை சண்டை சச்சரவு விலகி நில்லுங்க. யாராச்சும் இன்வைட் பண்ணால் கூட உள்ளே போகாதே. மனைவியோடையோ குழந்தைகளோடையோ நண்பரோடையோ பார்ட்னர்ஸோடையோ கூட்டாளிகளோடையோ தயவு செய்து யுத்தத்தை ஆரம்பிக்காதே, சண்டை போட்டுக்காதே. ஸோ ஜஸ்ட் பி கேஷுவல். ஃபைன் நம்பர். இப்போ அடுத்த பாயிண்ட் எப்பொழுது சொல்கிறதா, என்னோட தயவு செய்து ட்ராவல் பண்ணு. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து என்னை அனைத்து வீடியோக்களும் பாருங்கள். உற்சாகம், மனத்தெளிவு, வெற்றி, இதுதான் வாழ்க்கை. உற்சாகமாக இருக்கிறோம், மனசு தெளிவாக இருக்குது, மனது உறுதியாக இருக்குது, ஜெயிச்சாச்சு. இது எப்படி அடையிறதுன்னு என்னுடைய வீடியோக்கள் நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பர்சனலாக வேணும், ஜாதக பிளான் பண்ணணும், 5 மடங்கு 10 மடங்கு ஜெயிக்கணுமா, எனக்கு மெயில் பண்ணுங்கள், வெற்றி அடைகிற வழியை பார்க்கலாம். டெஃபினெட்லி இஸ் பாசிபிள். ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணோம்னா அப்படியே ரீச் பண்ணலாம். ஃபைன் நம்பர். இப்போ அடுத்த பாயிண்ட், இல்லற வாழ்க்கை சரியா இல்லை, கூட போங்க. குடும்பம் ஓரளவுக்கு ஃபைன், எக்கனாமிக்கலி ஓரளவுக்கு ஃபைன். நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணி இப்போ சொல்கிறேன். இப்போ உங்களுடைய திறமை ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் தொழிலையும் தொழில் லாபத்திலும் கவலை இல்லை. ஏன்னா 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 கிரகங்கள் மாதம் முழுவதும் செவ்வாய், புதன், சனி, இந்த 3ம் 11 ஏப்ரல்லேருந்து பார்க்குறான். இப்போ 2 ஏப்ரல்லேருந்து செவ்வாய், சூரியன், சனி லாபஸ்தானத்தை பார்க்குறான். அப்போ ஆல்மோஸ்ட் 3 கிரகங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறான். 11 ஏப்ரல்லேருந்து லாபஸ்தான புதன் தன் சொந்த வீட்டை பார்க்குறான். அப்போது இங்கே பணம், லாபம், வெற்றின்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ வீட்டுக்கு வெளியில் போகிறீங்க, பணம் சம்பாதிக்க பற்றி யோசிக்கிறீங்க, லாபம் சம்பாதிக்க பற்றி யோசிக்கிறீங்க, உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் பற்றி யோசிக்கிறீங்க, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஜாப் அண்ட் ஃப்யூச்சர் லைஃப் அப்படின்னு அது கரெக்டாக போகுது. ஆனால் ஒருவேளை உங்கள் ஃபோக்கஸ் அரசாங்கத்து மேலே திரும்புது, ஒரு அதிகாரியை பகைச்சிக்கிறீங்க, மேல் இருக்கக்கூடிய ஒரு ஆளை பகைச்சிக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் லஞ்சம் கேட்குறாங்க, உடனே நீங்கள் சண்டை போடுறீங்க, குழந்தையோட யுத்தம் பண்ணிக்கிறீங்க, மனைவியோட யுத்தம் பண்ணுறீங்க, நண்பரோட யுத்தம் பண்ணுறீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் அது யுத்த காலம். ஸோ நோ வார், நோ சண்டையே இருக்கக்கூடாது, தகராறு இருக்கக்கூடாது. கேஷில் எடுத்து போனீங்களா பணம் சம்பாதிக்கலாம். நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள். நிம்மதியை தேடுறது ஈஸி. உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் குழந்தைகளோ உங்கள் மனைவியோ அப்பாவோ அம்மாவோ யுத்தம் பண்ணுறாங்க, கலெக்டாக பண்ணுறாங்கன்னா அவங்க காலையே விழுந்துருங்க. ப்ளீஸ் இந்த ஒரு மாதம் என்னை தொந்தரவு பண்ணாதே, நான் போய் தொழில் பார்க்குறேன் அப்படின்னு சரண்டரை போட்டு போய் வேலைப்பார். சம்டைம்ஸ் கிளாரிஃபிகேஷனாக எடுபடாது. கிளாரிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக சரண்டர் ஆயிரு. இந்த சரண்டருங்கிற வார்த்தையே ரொம்ப நல்ல வார்த்தை. கடவுள்கிட்ட உங்களை சரண்டர் பண்ணிட்டா ஜெயிச்சலாம் தெரியுமா? இப்போ கடவுள்கிட்ட எனக்கு என்ன நடந்தாலும் நீ தான் கொடுக்குற, எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போ ஏகரமன் சொல்கிற மாதிரி எல்லாமே உனக்கு தான், புகழ் மட்டும் என்ன, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாம் கடவுளே நீ சாட்சி. எனக்கு நிறைய நல்லது கொடுத்துருக்க, அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், நீ தான் கொடுத்த, இது என்னுடைய திறமை இல்லை, நான் வாங்கிக்கலை, நீ கொடுத்த நான் பெற்றுக்கொண்டேன், நான் உருவாக்கலை. அதேமாதிரி லாஸ் ஆகுது, பிரச்சனை வந்துருச்சு, தொந்தரவு, நான் என்னால் இது நடக்கலை, நீ என்னை சோதிக்கின்றாய், நீ என்னை கஷ்டப்படுத்துகின்றாய், கடவுளே என்னை காப்பாற்று, இன்பமும் துன்பமும் நீ தருகின்றாய், எல்லாம் உன்னிடம் அப்படின்னு சரண்டர் ஆகி பாருங்கள், வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சரண்டர் லைஃப் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த சரண்டர் லைஃப்க்கான ப்ரிப்பரேஷனாக நீங்கள் இந்த மாதத்தை வச்சுக்கலாம், இந்த ஏப்ரல் மாதத்தில். அப்போ கோ ஹெட் ஆன் அ பியூட்டிஃபுல் மோட், சரண்டர் லைஃப் டு த காட். சண்டை சச்சரவு இந்த ஏப்ரல் மாதம் மொத்த உலகம் பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்க வேண்டாம் கடவுளே, நாம் சேஃபாக இருப்போம், வெற்றிகரமாக இருப்போம், வெற்றி நோக்கி பயணிக்கலாம், எளிதாக ஜெயிக்கலாம். ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணி இந்த வருடத்தில் உலகமே சிக்கிக்குன்னு தோணுது. 1,00,000 பேர் நல்லா இருக்கான்னா 1,00,000 பேர் கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு 1000 பேர் தான் நல்லா இருப்பான்னு தோணுது, அல்லது 100 பேர் தான் நல்லா இருப்பான்னு தோணுது. அந்த 100 பேர்த்தில் ஒருத்தராக நீங்கள் மாறிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான வழியை என்னால் சொல்ல முடியும். நன்றி என்பது.